வியானா சொன்ன அந்த ஒரு ஆட்டோ கதை. ஸோ, அத பத்தி வந்து பார்த்துருவோம். ஸோ, இப்போ வந்து கண்டஸ்டன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் வெளிய லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர்ட்டயா வந்து கேட்குறாங்க. ஸோ, ஃபர்ஸ்ட்டு அப்சரா வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. உண்மையிலேயே வந்து அ எல்லாருமே வந்து பயங்கரமா ரிசீவ் பண்றாங்க. வயசானவங்கலாம் வந்து, "நீ ரொம்ப நல்லா பண்ண, நல்லா அழகா இருந்த" அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. பிரவீன்ராஜ் ஸோ அவரோட டேலண்ட்டு அவர் எங்கே போனாலுமே வந்து மக்கள் வந்து ரோட்ல நார்மலா போயிட்டு இருந்தா கூட வந்து ஹைஃபை குடுக்கறது, இந்த மாரி நார்மலா என்ன நிக்க வச்சு உரிமையா பேசுறது, அந்த மாரிலாம் வந்து பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அப்புறம் வியானா வந்து பார்த்தீங்கன்னா, கெமியும் வந்து அதே மாரி நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. வியானா வந்து ஒரு ஸ்டோரியோட வந்து சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து வெளிய போனதுக்கப்புறமா எனக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவா தான் சார் இருந்தது. ஸோ வீட்லயும் வந்து ரிலேட்டிவ்ஸ் கிட்ட வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து இருந்தது. அதாவது ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஓகே இல்ல அப்படின்னாலும், அம்மா வந்து எனக்கு வந்து "இது ஒரு கேம்க்கு போயிட்டு வந்தேன். பரவால்ல விடு." அப்படின்னு சொல்லி அம்மா வந்து எனக்கு ஆறுதலா இருந்தாங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா வெளிய போம்போது ஒரு நாள் வந்து மூஞ்ச மூடிட்டு ஆட்டோல வந்து போயிருந்திருக்காங்க. அப்போ வந்து அந்த ஆட்டோக்கார டிரைவர் வந்து அவங்களோட கண்ண பார்த்தே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. வாய்ஸ் வச்சும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா கேட்டிருக்காங்க, "நீங்க வியானா தானே? பிக் பாஸ்ல இருந்தவங்க தானே?" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு ஆமா அப்படிங்கிற மாரி வந்து சொன்னோனே, ஆ அந்த இடத்துல அவங்க வந்து டக்குனு வந்து அ ஆட்டோக்காரர் வந்து சொல்லியிருக்காங்க, "உன்ன புடிச்சு டப்பாக்குள்ள போட்டுருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டயலாக் சொல்லியிருப்பாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. அந்த ஒரு விஷயத்த வந்து அந்த ஆட்டோக்காரர் வந்து சொல்லியிருக்காரு போல. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஆட்டோக்காரர் வந்து அவங்க டாட்டர் கிட்ட வந்து 13 வயசு பொண்ணுகிட்ட வந்து ஃபோன் பண்ணி குடுத்து, அந்த பொண்ணு வந்து பயங்கரமா அழ ஆரம்பிச்சிருச்சாம். அதுக்கப்புறம் இந்த வீட்ல வந்து நீங்க எப்படி இருந்தீங்க? எங்க டைவர்ட் ஆனீங்க? எப்படி உங்களோட கேம் போச்சு? அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே அந்த பொண்ணு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்படின்ற மாரி வந்து சொன்னத வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ கரியர் வைஸ் இன்னும் பார்க்கல சார். நான் கோ த்ரூ பண்ணதுலேருந்து என்னால மீண்டு வர முடியல. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற மாரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு அட்வைஸ் மாரி வந்து குடுத்து, "ஃபீல் பண்ணாதீங்க. முடிஞ்சது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு விஷயங்கள பார்க்கலாம்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தத வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இதுதான் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வியானா வியானா சொன்ன ஒரு ஸ்டோரி. இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரிலாம் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.